ஃப்ரை பண்ணியாச்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மை சேனல் நேம் @Diya's World 1874. Please and like and share. Thank you. ரசம் பண்ணியாச்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப். நம்ம வீட்டு கல்யாணம் ரசம் இதுதாங்க. தேங்க்யூ. வெல்கம் டு தியாஸ் வேர்ல்ட். நான் இப்போ கல்யாணம் ரசம் பண்ண போகிறேன். அதுக்கு தேவை இருக்கிற ஐட்டம்ஸு வந்து பருப்பு, அப்புறம் ஜீரகம், காஞ்ச மிளகா, தனியா, புளி, பூண்டு, மிளகு, வெல்லம், கொத்தமல்லி, அப்புறம் வந்து கரைப்புளி, டமோட்டா வந்து லைட்டாக வந்து ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு ப்ராசஸிங் நம்ம பார்க்கலாம். இப்போ நான் தோரம் பருப்பு ஃப்ரை பண்ண போகிறேன். லைட்டாக வந்து ஆயில் போட்டால் போட்டிக்கலாம், இல்லைன்னு இல்லைங்க, ரசத்துக்காக தான் இது. ஸோ இது லைட்டாக வெந்ததுக்கப்புறம் நான் இப்போ தனியா, மிளகு, ஜீரகம் எல்லாமே ஃப்ரை பண்ணிட்டேன். இது பவுட்ரு பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் பூண்டு போட்டுக்கிறேன். ஆனால் ரொம்ப மணக்குதுங்க. ரசம் தான். இப்போ இதுவும் போட்டு லைட்டாக வந்து மிக்ஸி போட்டுக்கலாம். நான் சாப் பண்ணி மிக்ஸி ஆயிடுச்சுங்க. இப்போ இது இதில் போட்டுடலாம். ஆனால் நான் எப்போவுமே வந்து கைப்படாமே தான் ரசம் பண்ணுவேன். ஆனால் இந்த வாட்டி இந்த கல்யாணம் ரசம் பண்ணதுக்கு வந்து கையில் தான் பண்ணணும், வேறு வழி இல்லை. அப்போ தான் டேஸ்ட் வரும். மஞ்சள், நெக்ஸ்ட்டு வந்து உப்பு போட்டுக்கணும். உப்பு, நெக்ஸ்ட்டு கரைப்புளி, கொத்தமல்லி, இந்த ரெண்டு இது எல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த புளி கரைச்சிருக்கிறோம்ல, இந்த புளி வாட்டர் கூட இது கூட போட்டுடலாம் இதுலேயே வந்து. ஓகே, இப்போ இந்த ஸ்டேஜில் இது ஃபுல்லாகவே வந்து நல்லா ஹேண்ட் வச்சுட்டு ஹேண்ட் நல்லா வாஷ் பண்ணிக்கணும். நல்லா இது இப்படி நல்லா பிசைஞ்சிடலாம் கொஞ்சம் நேரம். பாருங்கள், நல்லா இப்போ வந்து நான் நல்லா கையில் வந்து இது பண்ணிட்டேன். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் கடுகு நிறைய இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் ரசத்துக்கு. வந்து ஜீரகம் அதில் போட்டாலும் இதுலேயே போடணும் நம்ம வந்து. இதோடு சேர்த்து காஞ்ச மிளகா, அப்புறம் இன்னொன்று உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டுக்கோங்க, வேண்டான்னா விட்டுடுங்க. ஆனால் நான் போடுறேன் இதில் வந்து ஜீரகம், கடுகு வெந்துச்சு. இப்போ நம்ம காஞ்ச மிளகா போட்டுருக்குறோம். உடனே கரைப்புளி போட்டுடலாம். இப்போ லைட்டாக பெருங்காயம் போட்டுக்கணும். அப்புறம் கொதிக்கும் போது கூட கொஞ்சம் ரசம் ஊற்றிடலாம் நம்ம. இது ஒரு கொதி வரும்போது இந்த வெல்லம் வந்து எடுத்து போட்டுடலாம். அதில் வந்து அசிடிட்டி ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி கொதி வரும்போது நம்ம கொஞ்சோண்டு பெருங்காயம் மறுபடி போட்டிக்கணும். அவ்வளோதாங்க, ரசம் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு ப்ரான் ஃப்ரை. நான் ப்ரான் ஃப்ரை பண்ண போகிறேன் ரசத்துக்கு காம்பினேஷனும். அதுக்கு தேவை இருக்கிறது ஆனியன், பச்சை மிளகா, ஜிஞ்சர், கார்லிக் இப்படி கச்சா குச்சான்னு போட்டுக்கணும். அப்புறம் டமோட்டா பியூரி, ப்ரான் வாஷ் பண்ணி மஞ்சள் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம ஆனியன் எடுத்து இதில் போட்டுடலாம். ஆயிலில் வந்து ஆயில் கொதிச்சிச்சு போட்டு இது சிகப்பாக வரட்டும். ஃப்ரை ஆகணும் இது. இப்போ லவங்கம் போடுறேங்க, கொஞ்சம் சோம்பு போடுறேன். நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் வந்து. நல்லா இதாகிட்டு இருக்கும்போது இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாமன்னா ப்ரான் போட்டுடலாம் நம்ம. ஆனாங்க ப்ரான் வந்து ரொம்ப க்ளீன் நிறைய பண்ணணுங்க. 2 சைடு எடுக்கணும் அந்த பிளாக் வந்து. இது கொஞ்சம் வாட்டர் வந்து இதாகட்டும். ஹை ஃப்ளேம்லேயே பண்ணுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுக்கலாம் நம்ம. இப்போ தண்ணி ஓரளவு வந்து வற்றிச்சுங்க. இப்போ டமோட்டா பியூரி இதுவும் போட்டுடலாம். வாட்டரெல்லாம் ஊற்றக்கூடாதுங்க. இது இப்போ கலந்துட்டு கொஞ்சம் வெட்டியாக தான் இருக்கும். இது வெட்டாக தான்
ஆனால் அதுக்காக குழம்பு மாதிரிலாம் இருக்காது. இந்த ஸ்டேஜில் நான் ஜிஞ்சர் கார்லிக்கு ஸ்மாஷ் பண்ணது போடுறேன். ரொம்பவும் பேஸ்ட்டாக இருக்கக்கூடாது. இப்போ தனியாத்தூள் போட்டுக்கலாம். வீட்டில் அரைச்சிதாங்க இது. ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் சில்லி பவுடர், இதுக்கப்புறம் பச்சை மிளகா இதுவும் போட்டுக்கணும். இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம கலந்துடலாம். ரசமுக்கு, ஃப்ரைட் ரைஸு அப்படியே ப்ளெயினாக சாப்பிட்லாம் சாட் மாதிரி. இல்லைன்னா நீங்கள் சப்பாத்தி ரோல் பண்ணிக்கலாம். ரசம் சாதத்தில் தொட்டி சாப்பிட்லாம். சரிங்களா? இது கொஞ்சம் வேகட்டும். இப்போ ஆயில் பிரிஞ்சு வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் கரைப்புளி, கொத்தமல்லி போட்டு ஒரு கிண்டிட்டு இறக்கிடலாம். சர்விங் பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இது ஃப்ரை பண்ணுறது ஈஸிங்க, ஆனால் இது க்ளீனிங் தாங்க ரொம்ப இது. ஓகே, ஃபினிஷ். ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா லப்பர் மாதிரி ஆகிடும். கரெக்டான டைமில் இறக்கிடணும். ஃபினிஷ். இப்போ சர்விங் பவுலில் எடுத்துக்கலாம். நல்லா ரசம். வாவ், காம்பினேஷன். ப்ரான் ஃப்ரை.